அழகே அழகுல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். பாக்யராஜ் வேலை பார்க்குற இடத்துல கூட வேலை பார்க்குறவர் பாக்யராஜ் கிட்ட உங்க தங்கச்சி புருஷன் தானே தங்கராஜ் அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் கிட்ட கேட்கவும், ஆமா ஏன் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் கேட்க, இல்லை அவருக்கு பொண்ணுங்க சவகாசம் எதுவும் இருக்கா என்ன அப்படின்னு சொல்லி அவர் கொஞ்சம் ரகசியமா கேட்குறாரு. என்னங்க ஏன் அப்படி கேட்குறீங்க, அவருக்கு அந்த மாதிரி பழக்கெல்லாம் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் பட்டுன்னு சொல்ல, தம்பி ஏன் கோபப்படுறீங்க, தங்கச்சி புருஷனுக்கு இந்த மாதிரி பொம்பளை சவகாசம் இருக்கான்னு யாராவது கேட்டா யாரா இருந்தாலும் கோப்படத்தான் செய்வாங்க. ஆனா கொஞ்சம் விசாரிங்கன்னு தான் சொல்றேன். எனக்கு ஏதோ சரின்னு படலை. நான் வழக்கமா போற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு நைட்டு ஒரு 8 மணி போல போனேன். அங்கே போனா உங்க மாப்பிள்ளை தங்கராஜு ஒரு பொண்ணு கூட ரொம்ப நெருக்கமா சிரிச்சு பேசிக்கிட்டு ஊட்டி விட்டுக்கிட்டு இப்படி இருந்தாரு. எனக்கு ஏதோ தப்பா பட்டுச்சு, அதனாலதான் உங்ககிட்ட கேட்டேன். எதுக்கும் நான் சொன்னதுல உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா இன்னைக்கு நைட்டு 8 மணிக்கு நான் சொல்ற ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட வேலை பார்க்குறவர் சொல்லிட்டு போயிடுறாரு. பாக்யராஜுக்கு பார்த்தா ஒரே உறுத்தலா இருக்கு. என்ன இவரு இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காரு, மாப்பிள்ளை கொஞ்சம் குணம் சரியில்லாதவர் தான், கோவப்படுவாரு, பிடிவாதப்படுவாரு, பத்தாவதுக்கு தாமு தூமுன்னு குதிப்பாரு, எதையும் புரிஞ்சுக்கிற மாட்டாரு, காசு பணம் இருக்குதான். ஆனா இந்த மாதிரி பழக்கம்லாம் இதுவரை நம்ம கேள்விப்பட்டதே கிடையாது. ரேவதி இதை பத்தி நம்ம கிட்ட எதுவும் சொன்னதும் கிடையாது. அவர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர்னு ரேவதி ஒரு நாள் ஒரு பொழுது என்கிட்ட வந்து பேசுனதே கிடையாது. இந்த ஆள் என்னமோ லூசு மாதிரி வந்து சொல்லிட்டு போறாரு அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் விட்டுறாரு. இருந்தாலும் ஆஃபீஸ் முடிஞ்ச டைம் போக பாக்யராஜுக்கு உறுத்திக்கிட்டே இருக்கு. ஒருவேளை இந்த ஆள் சொன்னது உண்மையா இருக்குமோ, மாப்பிள்ளைக்கு பொண்ணுங்க சவகாசம் இருக்குமோ, ரேவதியுடைய வாழ்க்கை என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி பாக்யராஜுக்கு தோண வீட்டுக்கு இதே யோசனையாவே பாக்யராஜ் வராரு. இங்கே மலர் பேசாம அவங்க பாட்டுக்கு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை காலையில இவர் காஃபி கேட்டு காலையில இவர் என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்து நான் பேசாம உங்க அம்மாட்ட போய் கேளுங்க உங்க அம்மாட்ட போய் கேளுங்கன்னு சொன்னதுனால என் மேல கோபப்பட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி மலர் நினைச்சுக்கிட்டு இந்தாங்க காஃபி அப்படின்னு சொல்லி மலரை கொண்டாந்து கொடுக்க அதையும் சத்தமே இல்லாம பார்த்தா பாக்யராஜ் வாங்கி குடிச்சிட்டு அமைதியாவே இருக்காரு. என்ன எதுவும் பேச மாட்டேங்கிறாரு, என் மேல கோவப்பட்டுட்டாரோ அப்படின்னு சொல்லி மலர் நினைச்சுக்கிட்டு இருக்க மணி பார்த்தா சரியா 8 மணி ஆகுது. சரி அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் வேகமா கிளம்ப, அப்பதான் மலரு எங்க கிளம்புறீங்க அப்படின்னு சொல்லி மலரு கேட்கவும், இல்ல இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பாக்யராஜ் பைக் சாவி எடுத்துக்கிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வராரு. அங்க எப்பெல்லாம் இருக்கக்கூடாது, மாப்பிள்ளைக்கு எந்த பழக்கமும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டே வராரு. வந்து பார்த்தா ரெஸ்டாரண்ட்ல தங்கராஜு ஒரு பொண்ணு கூட நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு ஒரு கூல்ட்ரிங்க்ஸ்ல 2 பேரும் ஸ்ட்ரா போட்டு குடிச்சுக்கிட்டு தங்கராஜு சும்மா ஜெகஜோதியா இருக்காரு. இதை பார்த்ததுமே பாக்யராஜுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. என்னது இது, அந்த ஆள் சொன்ன மாதிரியே மாப்பிள்ளை ஒரு பொண்ணு கூட இப்படி சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜுக்கு பயங்கரமான அதிர்ச்சியா இருக்கு. அந்த ஆள் சும்மா விடக்கூடாது, இப்பயே போய் என்ன ஏதுன்னு கேட்டுருமா, இல்லை வேற யாராவது தெரிஞ்ச பொண்ணுன்னு சொல்லிட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜுக்கு ஒரே படபடப்பா இருக்கு. சரி என்னதான் நடக்குதுன்னு இருந்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் மறைவா நின்று பார்க்க தங்கராஜ் அந்த பொண்ணு கூட நல்லா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காரு. சரி வா டைம் ஆச்சு, உன்னை நான் போய் வீட்டில் விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தங்கராஜ் அந்த பொண்ணை கூட்டிட்டு கார்ல ஏறாரு. இதை பாக்யராஜ் பார்த்துக்கிட்டே இருக்காரு. இதை பார்க்க பார்க்க பாக்யராஜுக்கு அழுக அடக்க முடியாத அளவுக்கு வந்துகிட்டு இருக்கு. என்ன இவர் நல்லவர் தானே நினைச்சோம், ரேவதியை ஏதோ பாத்துக்கிறாரு தானே நினைச்சோம், இப்ப இந்த பழக்கம் வேறையா அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜுக்கு மனசே கேட்க மாட்டேங்குது. ரேவதி வாழ்க்கையை நினைச்சு உட்காந்து கதறி கதறி அழுக ஆரம்பிக்கிறாரு.